ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auraville.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். கல்பனா சாவ்லா விண்வெளிக்கு போன முதல் இந்திய பெண்மணி இவங்க தான். தன்னோட 2 விண்வெளி பயணங்கள் மூலமா 30 நாட்கள் 14 மணி நேரத்துக்கும் அதிகமாகவும் அவங்க விண்வெளியில் இருந்திருக்காங்க. தன்னோட 2வது விண்வெளி பயணத்தை முடிச்சுட்டு அவங்க பூமிக்கு திரும்பி வரும்போது மேலேயே அவங்க பயணிச்சு வந்து அந்த ஸ்பேஸ் ஷட்டில் வெடிச்சு செதறி அவங்க உட்பட 7 விண்வெளி வீரர்கள் இறந்து போயிட்டாங்க. இப்போ அந்த விபத்து எப்படி ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இப்படி ஒரு விபத்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது நாசாவுக்கு விபத்து நடக்கிறதுக்கு ரொம்ப நாட்களுக்கு முன்னாடியே தெரியும். தெரிஞ்சிருந்தோம் அவங்க எதுவுமே செய்யலை. ஏன் அவங்க எதுவுமே செய்யலை? முதல்ல இந்த விபத்து எதனால நடந்துச்சு, இது போக ரொம்ப முக்கியமாக விண்வெளி ஆராய்ச்சியில் கல்பனா சாவ்லா என்னவெல்லாம் செஞ்சுருக்காங்க, இது எல்லாத்தையும் பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரீட் லைட் வீடியோவில் பார்க்க போகிறோம். கல்பனா சாவ்லா உட்பட அந்த 7 விண்வெளி வீரர்களும் இறந்து போன அந்த ஸ்பேஸ் ஷட்டிலுக்கு கொலம்பியா அப்படின்னு பேர். அந்த விபத்து எப்படி ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம போக போக பார்ப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடி கல்பனா சாவ்லாவோட வாழ்க்கையில் நடந்த சில முக்கியமான விஷயங்களை பார்த்துடலாம். ஏன்னா அதுவே நிறைய ஆச்சரியம் நிறைஞ்ச ஒரு நாள் தான் இருக்குது. இப்போ என்னன்னா 1962 ஹரியானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய கர்னல் அப்படிங்கிற நகரத்தில் தான் அவங்க பறக்கிறாங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம்னா ஆரம்பத்தில், அதாவது சின்ன வயசில் அவங்களுக்கு பேர் கல்பனா சாவ்லாவே கிடையாது. 4 குழந்தைகளோட கடைசி குழந்தையா, அதாவது கடைசி செல்ல குழந்தையா அவங்க வளர்ந்ததுனால எல்லாருமே வீட்டில் மோன்டு அப்படிங்கிற பேர் சொல்லி தான் கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறமா ஸ்கூலில் அவங்கள சேர்க்க போகும்போது தான் ஒரு ஃபார்மலான பேர் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை ஒரு 3 பேரை கொடுத்துட்டு இதில் ஏதாவது ஒன்று தேர்ந்தெடுத்துக்கமா அப்படின்னு அவங்ககிட்டே சொல்கிறாங்க. அப்போ தான் அவங்க கல்பனாங்கிற பேர் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் அவங்களுக்கு கல்பனா சாவ்லா அப்படிங்கிற பேர் வருது. இப்போ கல்பனா அப்படிங்கிற வார்த்தைக்கு இமேஜினேஷன், அதாவது வந்து கற்பனை அப்படின்னு அர்த்தம். ரொம்ப சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு விமானங்கள் மேலேயும் நட்சத்திரங்கள் மேலேயும் ஒரு பெரிய ஆசையும் ரொம்ப ஒரு ஆர்வமும் இருந்திருக்கு. அதனால தான் அந்த வயசுலேயே ஒரு 3-4 வயசுலேயே அவங்க அப்பா கிட்ட சொல்லி அந்த கர்னல் நகரத்திலே இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளையிங் கிளப்ட பேச சொல்லி அந்த ஃப்ளையிங் கிளப் மூலமாக அவங்க அப்பயே விமானத்தில் பறந்து போயிருக்காங்க. அந்த மாதிரி ரொம்ப சின்ன வயசுலேருந்தே இந்த விமானங்கள் மேலே அதிகமான ஆர்வம் இருந்ததுனால தான் ஸ்கூல் படித்து முடிச்சதுக்கு அப்புறமா பஞ்சாபில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்க்கு பேச்சுலர் டிகிரியில் சேர்றாங்க. இதில் விஷயம் என்னன்னா அந்த காலேஜ்லேயே முதல் முறையாக ஒரு பெண் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் எடுத்து படிக்கிறதுங்கிறது அப்போ தான் முறையாக நடக்குது. அதே மாதிரி அந்த காலேஜில் அவங்க படித்த அந்த டைமில் வந்து பெண்களுக்குன்னு ஒரு ஹாஸ்டலே கிடையாது. அந்த அளவுக்கு தான் பெண்கள் அந்த சமயத்தில் படிச்சிருந்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. இப்படி பெண்கள் ஓவராலாகவே ரொம்ப கம்மியாக படிச்சுட்டு இருந்த அந்த சமயத்திலேயே ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்கில் பேச்சுலர்ஸ் டிகிரி முடிச்சது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து கிளம்பி அமெரிக்காவுக்கு போய் 1984 யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்சாஸ்லேருந்து மாஸ்டர்ஸ் டிகிரி முடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா யூனிவர்சிட்டி ஆஃப் கொலராடோவில் இருந்து 1988 இந்த ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்கில் பிஹெச்டியும் பண்ணி முடிக்கிறாங்க. அப்புறமா அதே 1988 நாசா ஆம்ஸ் ரிசர்ச் சென்டர் அங்கே சேர்ந்து நிறைய ஆராய்ச்சிகளில் ஈடுபடுறாங்க. ரொம்ப முக்கியமாக ஒரு ஏர்கிராஃப்ட் பயணிக்கும் போது அதை சுற்றி காற்று என்ன மாதிரியான செயல்பாடுகள்லாம் செய்யுது, எப்படி மாற்றங்கள் நிகழுது, இந்த மாதிரியான முக்கியமான ஆய்வுகளில் ஈடுபடுறாங்க. அதுக்கப்புறமா 1993 ஓவர்செட் மெத்தட் சிங்க் அப்படிங்கிற நிறுவனத்தில் ரிசர்ச் சயின்டிஸ்டாகவும் வைஸ் பிரசிடென்ட்டாகவும் சேர்ந்து அங்கே நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணுறாங்க. 1994 மறுபடியும் நாசாவால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. 1995 ஆஸ்ட்ரோனட் கேண்டிடேட்டாக செலக்ட் ஆகிறாங்க. அதுக்கப்புறமா ட்ரைனிங் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் 1997 அவங்களுடைய முதல் விண்வெளி பயணத்துக்கு போகிறதுக்காக STS-87 அப்படிங்கிற அந்த ஸ்பேஸ் ஷட்டில் மிஷனில் அவங்க தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. 2 வாரங்கள் விண்வெளியவே சுற்றிட்டு இருந்த அந்த STS-87 ரொபாட்டிக் ஆர்ம் ஸ்பெஷலிஸ்ட்டாக அவங்க தான் செயல்படுறாங்க. இது அந்த 2 வாரங்கள் சுற்றிட்டே இருந்துச்சு இல்லையா, அப்படி சுற்றும் போது பூமியை மொத்தம் 252 தடவை அப்படியே ஆர்பிட் பண்ணி அது வந்துகிட்டே இருந்திருக்கு. அப்படி வரும்போது அங்கே நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க. ஏன்னா அங்கே வந்து உங்களுக்கு புவியீர்ப்பு விசை ரொம்ப கம்மியாக இருக்கும் இல்லையா, அதனால அந்த மைக்ரோ கிராவிட்டியில் செடிகள்லாம் எப்படி வளருது, இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு 15 நாட்கள் அப்படியே விண்வெளியிலே இருந்துட்டு வெற்றிகரமாக அதுக்கப்புறம் பூமிக்கு வந்து சேர்றாங்க. இப்படி முதல் விண்வெளி பயணத்தை வெற்றிகரமாக முடிச்சதுக்கு அப்புறமா 6 வருஷம் கழிச்சு 2003 தான் அடுத்த விண்வெளி பயணத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிது. ஆனால் இல்லை விஷயம் என்னன்னா இந்த 2வது விண்வெளி பயணங்கிறது வந்து STS-107 அப்படிங்கிற அந்த ஸ்பேஸ் ஷட்டில் மூலமாக தான் அவங்க போயிட்டு வந்தாங்க. இதுதான் அவங்களோட இறுதி பயணமாக அமைஞ்சிச்சு. ஆனால் இந்த STS-107ங்கிறது 2001 காலகட்டத்திலே அவங்க வந்து விண்வெளிக்கு போயிட்டு வந்திருக்கணும். ஆனால் அங்கே நிறைய கோளாறுகள்லாம் ஏற்பட்டு தொடர்ந்து அது தாமதமாகி கடைசியாக ஜனவரி 16, 2003 அந்த நாள் அன்னைக்கு தான் அவங்களுடைய 2வது விண்வெளி பயணத்தை வந்து மேற்கொள்கிறாங்க. அவங்க கூட சேர்ந்து மொத்தம் 7 விண்வெளி வீரர்கள் அந்த STS-107 பயணிச்சு போகிறாங்க. இதுக்கு முன்னாடி போன மிஷனில் இருந்த மாதிரியே தான் இந்த STS-107லையும் இவங்க மிஷன் ஸ்பெஷலிஸ்டாக செயல்படுறாங்க. 16 நாட்கள் விண்வெளியிலே இருந்து நிறைய ஆராய்ச்சிகள்லாம் பண்ணி முடிச்சுட்டு பிப்ரவரி 1 2003 அன்னைக்கு கெனடி ஸ்பேஸ் சென்டரில் அந்த ஸ்பேஸ் ஷட்டிலுடைய அந்த ஆர்பிட்டர் தரை இறங்கணும். இதுக்காக கீழே இருக்கக்கூடிய கமாண்ட் சென்டரில் எல்லாம் கரெக்டாக இருக்கா, அந்த ஸ்பேஸ் கிராஃப்டில் எல்லா விஷயங்களும் கரெக்டாக இருக்கா, எப்படி பயணிச்சு வருது அப்படிங்கிறது எல்லாத்தையும் தொடர்ந்து இங்கே ஆய்வு பண்ணிகிட்டே இருக்காங்க. இதுக்கு வெளியில் மக்களும் மீடியாவும் இவங்களோட வருகையை பார்க்கணும், இந்த ஆர்பிட்டர் எப்படி தரையிறங்குது அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் தரையிறங்கிறதுக்கு ஒரு 20-25 நிமிஷத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த ஸ்பேஸ் ஷட்டிலோட ஆர்பிட்டரில் நிறைய பிரச்சனைகள் ஒன்று ஒன்றா ஏற்பட ஆரம்பிக்குது. ரொம்ப முக்கியமாக அதோடைய இடது பக்க விங்குக்கு பக்கத்தில் இருந்த டெம்பரேச்சர் சென்சர்ஸ் எல்லாமே சரியாக வேலை செய்யாமல் போகுது.
போது அதுக்கப்புறமா அந்த ஆர்பிட்டரே கொஞ்சம் அப்படியே இடது பக்கமாக அப்படியே வளைஞ்சு போகிறது, அதை அவங்க கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் ஏற்பட்டுட்டே இருக்கு. இது சம்பந்தமாக கீழே கமாண்ட் சென்டர்லையும் அதுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய அந்த விண்வெளி வீரர்களையும் தொடர்ந்து கம்யூனிகேட் ஆகிட்டே இருக்கு. அப்படி நடந்துகிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த ஸ்பேஸ் ஷட்டில் இருந்து எல்லா கம்யூனிகேஷனுமே அப்படியே ஆஃப் ஆயிடுது. என்னடா இது திடீர்னு எல்லாமே ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு கீழே கமாண்ட் சென்டர்ல எல்லாருமே அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் வெளியில வெயிட் பண்ணியிருந்த அந்த மக்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க வானத்துல பார்க்கும்போது ஏதோ வெடிச்சு சதறி அப்படியே தொடர்ந்து பூமியை நோக்கி வந்துகிட்டே இருக்கு. ஆமா, கல்பனா சாவ்லா பயணிச்சு போன அந்த ஸ்பேஸ் ஷட்டில் ஆர்பிட்டர் தான் வானத்திலே வெடிச்சு செதறி அப்படியே அதோட துகள்கள் கீழே வந்துட்டே இருக்கு. அப்படி அது வெடிச்சு செதறினதுனால அவங்க உட்பட அதுல இருந்து 7 விண்வெளி வீரர்களும் மொத்தமா இறந்து போறாங்க. இப்படி அவங்க இறந்து போனதுக்கு அப்புறமா எதனால இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிறதுக்கான விசாரணை ஆரம்பிக்குது. அப்படி ஆரம்பிக்கும் போது தான் நிறைய முக்கியமான விஷயங்கள் தெரிய வருது. அதாவது இப்படி ஒரு விபத்து நடந்திருக்கு இல்லையா, இந்த விபத்துக்கு காரணமான விஷயம் ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது நாசாவுக்கு முன்கூட்டியே தெரியும். கரெக்டாக சொல்லணும்னா நாசாவுக்கு மட்டும் இல்லாமல் அந்த ஆர்பிட்டர்ல இருந்த கல்பனா சாவ்லா உட்பட 7 விண்வெளி வீரர்களுக்குமே இந்த பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தது தான். இருந்தாலும் ஏன் அவங்க அதை சரி பண்ணலை, ஏதாவது சரி பண்ணி அவங்களை காப்பாற்றிருக்கலாமே அப்படின்னு நம்ம கேட்டோம்னா ஏன் அவங்க பண்ணலை அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு முதல்ல இவங்க பயணம் பண்ணி போன அந்த ஸ்பேஸ் ஷட்டிலை பற்றி நம்ம சில முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். 1981 ஆரம்பிச்சு 2011 வரைக்கும் அந்த 30 வருஷத்துல மட்டுமே 135 மிஷனை நாசா இந்த ஸ்பேஸ் ஷட்டில் ப்ரோக்ராம் மூலமா விண்வெளியில ஏவிருக்காங்க. இதுக்காக கொலம்பியா, சேலஞ்சர், டிஸ்கவரி, அட்லாண்டிஸ், என்டிவர் அப்படின்னு 5 வேற விதமான ஆர்பிட்டர்ஸ் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ இந்த ஆர்பிட்டர்ஸ்லாம் என்ன பண்ணும்னா விண்வெளியில் லான்ச் ஆகி போகும்போதுமே அது மொத்தமா ஒரு ராக்கெட் மாதிரி தான் லான்ச் ஆகி போகும். அதுக்கப்புறமா அங்கே வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி பூமிக்கு வரும்போது அது ஒரு ஏரோப்ளேன் எப்படி லேண்ட் ஆகி போகும் அதே மாதிரி அது லேண்ட் ஆகி அப்படியே வந்து சேரும். விண்வெளிக்கு தொடர்ந்து போய் நிறைய ஆய்வுகள் பண்ணணும், அதே நேரத்தில் அதோட செலவையும் குறைக்கணும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது மேலே போகக்கூடிய அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம திரும்ப திரும்ப பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு செலவு வந்து நிறைய கம்மியாகும் அப்படின்னு யோசிச்சு பார்த்து உருவாக்கப்பட்டது தான் இந்த ஸ்பேஸ் ஷட்டில் ப்ரோக்ராம். இதை எப்படி அவங்க திரும்ப பயன்படுத்துவாங்கன்னா இப்போ நடுவில் அந்த ஆர்பிட்டர் இருக்கு இல்லையா, அதில் தான் விண்வெளி வீரர்கள் இருப்பாங்க, அந்த இன்ஜின்ஸ் இருக்கும், அந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கும். இப்போ அதுக்கு சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 சாலிட் ராக் பூஸ்டர்ஸும் ஒரு பெரிய எக்ஸ்டர்னல் டேங்க்கும் இருக்கும். இப்போ பொதுவாக இந்த மாதிரி ஸ்பேஸ் கிராஃப்ட் கீழே வந்து அப்படியே மேலே போகணும் அப்படின்னா அது புவியீர்ப்பு விசையின் தாண்டி அதிகமான த்ரஸ்டோட அப்படியே கிளம்பி போச்சுன்னா தான் அதால் அப்படியே மேலே போக முடியும், விண்வெளிக்கும் போக முடியும். அப்போ அவ்வளோ த்ரஸ்ட் வேணும்னா அதுக்கு நிறைய வந்து உங்களுக்கு ஃபியூவலும் தேவைப்படும் இல்லையா, அதனால தான் அந்த சாலிட் ராக் பூஸ்டர்ஸையும் எக்ஸ்டர்னல் டேங்க்கையும் பயன்படுத்துறாங்க. இதில் கீழே வந்து லான்ச் ஆகிறதுக்கு தேவையான அந்த த்ரஸ்ட்டை கொடுக்கறதுக்காக சைடில் இருக்கக்கூடிய அந்த 2 சாலிட் ராக் பூஸ்டர்ஸையும் பயன்படுத்திப்பாங்க. அந்த த்ரஸ்ட் மூலமா இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்படியே மேலே போயிடும். மேலே போனதுக்கு அப்புறமா இந்த சாலிட் ராக் பூஸ்டர்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபியூல் எல்லாம் காலியானதுக்கு அப்புறம் அந்த சாலிட் ராக் பூஸ்டர்ஸ் ரெண்டுமே அப்படியே கீழே வந்து தனியாக கலந்து வந்துடும், அது கடலில் விழுந்துடும். அதை எடுத்து பயன்படுத்திப்பாங்க. அதுக்கப்புறமா இது விழுந்ததுக்கு அப்புறம் அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்டுக்கு தேவையான ஃபியூல் எல்லாத்தையுமே அந்த பெரிய எக்ஸ்டர்னல் டேங்க்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருக்கும். போய் அப்படியே அது குறிப்பிட்ட தூரம் போனதுக்கு அப்புறமா இந்த எக்ஸ்டர்னல் டேங்க்ல இருக்கக்கூடிய எல்லா ஃபியூலையும் காலியாகி அது அப்படியே கலந்து கீழே வந்துடும். ஆனால் அது கீழே வரும்போது அந்த எக்ஸ்டர்னல் டேங்க் மொத்தமாக வெடிச்சு செதறிடும். வெடிச்சு செதறினது போக கீழே இருக்கக்கூடிய மற்ற பாகங்கள் எல்லாமே அப்படியே பூமிக்கு வந்து விழுந்துடும். இப்போ அது வெடிச்சு செதறிடும் அப்படிங்கிறதுனால எக்ஸ்டர்னல் டேங்கை நம்மளால பயன்படுத்த முடியாது. ஏற்கனவே சாலிட் ராக் பூஸ்டர்ஸ் நம்மளால திரும்ப பயன்படுத்த முடியுது. இது போக ஆர்பிட்டர் மேலே போயிட்டு எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு அது மறுபடியும் கீழே லேண்ட் ஆகுது இல்லையா, லேண்ட் ஆனதுக்கப்புறம் அந்த ஆர்பிட்டரையும் அவங்க திரும்ப அடுத்தடுத்த மிஷனுக்கு அதுக்கு தேவையான மாற்றங்கள்லாம் தேவையான புதுப்பிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி அதை மறுபடியும் பயன்படுத்திப்பாங்க. இதில் விண்வெளிக்கு போன அந்த ஆர்பிட்டர் திரும்பி பூமிக்கு வரும் இல்லையா, அப்படி வரும்போது அது அதிகப்படியான வேகத்தில் வரும். அந்த வேகத்தில் அது வரும்போது சுற்றி இருக்கக்கூடிய காற்றெல்லாம் கம்ப்ரஸ் பண்ணும். அதனால இந்த ஆர்பிட்டில் ரொம்ப அதிகமான சூடு ஒன்று உருவாகும். எந்த அளவுக்கு அதிகமானா 1500 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமான வெப்பம் அதில் உருவாகும். அந்த வெப்பம் தொடர்ந்து உருவாகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்பேஸ் ஷட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக எரிய ஆரம்பிச்சு பெரிய அளவுக்கு பிரச்சனை ஏற்பட்டுரும் இல்லையா, அதனால அதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தெர்மல் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது வேற ஒன்றும் இல்லை, அந்த ஆர்பிட்டரை சுற்றி செராமிக் டைல்ஸும் ரெயின்ஃபோர்ஸ்ட் கார்பனால் ஆன டைல்ஸையும் அப்படியே சுற்றி பதிச்சு வச்சிருப்பாங்க. இது அந்த வெப்பத்திலேருந்து அந்த ஆர்பிட்டரை காப்பாற்றி கொடுத்துரும். அதே மாதிரி அந்த எக்ஸ்டர்னல் டேங்க் இருக்கு இல்லையா, எக்ஸ்டர்னல் டேங்க்ல இருக்கக்கூடிய ஃபியூல் எல்லாமே மேலே போக போக அங்கே இருக்கக்கூடிய கம்மியான வெப்பநிலையினால இங்கே உள்ள இருக்கக்கூடிய எரிபொருள் எல்லாமே அப்படியே உறைஞ்சு போய்விட வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிறதுனால அதை சுற்றி ஃபோம் இருக்கு இல்லையா, அந்த ஃபோமால ஒரு கோட்டிங் கொடுத்து வச்சிருப்பாங்க. இந்த ஃபோம் கோட்டிங் தான் இவ்வளோ பெரிய விபத்தை ஏற்படுத்தியிருக்கு. என்ன விஷயம்னா ஜனவரி 16, 2003 அன்னைக்கு இது லான்ச் ஆச்சு இல்லையா, அப்படி லான்ச் ஆனதுக்கு 82 நொடிகளுக்கு அப்புறமா அந்த எக்ஸ்டர்னல் டேங்க்ல இருக்கக்கூடிய ஃபோம் கோட்டிங்ல ஒரு சின்ன பகுதி பிஞ்சுக்கிட்டு வந்து அந்த ஆர்பிட்டரோடைய இடது பக்கத்தில் அப்படியே மோதி இருக்கு. இப்படி ஒரு மோதல் நடந்திருக்கு அப்படிங்கிறது 2வது நாளே நாசாவோட மேனேஜ்மெண்ட்டுக்கு அங்கே வேலை செஞ்சவங்கலாம் இதை பார்த்து கவனிச்சு அதை தெரிவிச்சுட்டாங்க. அப்படி தெரிவிச்சதுக்கு அப்புறமா நாசா மேனேஜ்மெண்ட் 8வது நாள் அன்னைக்கு அந்த விண்வெளி பயணத்துக்கு போனாங்க இல்லையா, அந்த 7 விண்வெளி வீரர்கள் அதோடைய கமாண்டரான ரிக் ஹஸ்பண்ட் அவங்க தெரிவிச்சிட்டாங்க. அவர் வந்து அங்க கூட இருந்த மற்ற எல்லா விண்வெளி வீரர்கள்ட்டையும் தெரிவிச்சிட்டாங்க. முக்கியமான எல்லாருக்குமே தெரிவிச்சாச்சு. ஆனா யாருமே இது ஒரு பொருட்டாவே மதிக்கல.
பொருட்டாவே மதிக்கலையா, ஆனா இதானே விபத்துக்கே காரணமாச்சு அப்படின்னு உங்களுக்கு வரக்கூடிய அதே ஷாக்கு தான் எனக்கும் வந்துச்சு. அதே மாதிரி இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் அவங்க நாசா கிட்ட இதை பத்தி கேட்கும்போது நாசா ஒரு அதிர்ச்சிகரமான பதில சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா, இந்த மாதிரி ஸ்பேஸ் ஷட்டில் லான்ச்சஸ் அப்போ இந்த ஃபோம் கோட்டிங் பிஞ்சிட்டு வர்றது முதல் தடவையே கிடையாது. இந்த மாதிரி நிறைய தடவை அது தொடர்ந்து பிஞ்சிட்டே வந்திருக்கு. அதே மாதிரி அந்த ஆர்பிட்டர் திரும்பி பூமிக்கு வரும்போது அங்க சுத்தி வந்து அந்த செராமிக் டைல்ஸ்லாம் போட்டிருந்தாங்க இல்லையா, அந்த டைல்ஸ்லேயே நிறைய அந்த பிஞ்சிட்டு வந்திருக்கு. ஆனா எந்த விதமான விபத்தோ இல்லை இந்த மாதிரி பிரச்சனையோ இது வரைக்கும் ஏற்பட்டதில்லை. அதனால தான் இந்த தடவை எந்த பிரச்சனையும் ஏற்படாது அப்படின்னு நினைச்சு நாங்கள் ஃப்ரீயாக விட்டுட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நாசா வந்து அந்த விண்வெளி வீரர்களுக்கெல்லாம் மெசேஜ் கொடுத்தாங்க இல்லையா, இதை பற்றி அது கொடுக்கும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி நாங்கள் வந்து செக் பண்ணும்போது அந்த ஃபோம் கோட்டிங் வந்து பிஞ்சிட்டு வந்திருக்கு. ஆனால் நம்ம எக்ஸ்பர்ட் டீம் வந்து அதை வந்து செக் பண்ணி பார்த்தப்போ இதால் எந்த பெரிய பிரச்சனையும் ஏற்படுற மாதிரி தெரியல. அதனால நீங்கள் ரிட்டர்ன் பூமிக்கு வரதை பற்றி கவலைப்படவே தேவையில்லை, அப்சல்யூட்லி நோ கன்சர்ன் அட் ஆல் அப்படிங்கிற மாதிரி தான் மெசேஜையும் கொடுத்துருக்காங்க. நம்மளை அனுப்பின நாசாவே அதை பற்றி கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நாம மட்டும் ஏன் கவலை பண்ணணும், நாம நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விண்வெளி வீரர்கள் அவங்களோட பரிசோதனைகளை பண்ணுறது, அவங்களோட வேலைகள்லாம் தொடர்ந்து பண்ணிட்டே இருந்திருக்காங்க. 16 நாட்கள் விண்வெளியிலே இருந்து அந்த ஆய்வுகள்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பூமிக்கு லேண்ட் ஆகலாம் அப்படின்னு நினச்சி அவங்க வரும்போது தான் நாசாவே நினைக்காத ஒரு விஷயம் நடந்தேறி அந்த 7 விண்வெளி வீரர்களும் மொத்தமாக இறந்து போயிட்டாங்க. ஆனால் ஆரம்பத்தில் இந்த ஃபோம் ஸ்ட்ரைக்கால தான் இவ்வளோ பெரிய விபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னப்போ பெரிய அளவில் யாருமே நம்பலை. ஏன்னா ஒரு 50 சென்டிமீட்டர் அளவு இருக்கக்கூடிய ஒரு ஃபோம்ங்கிறது என்ன, ஒரு தெர்மாக்கோலோட கொஞ்சம் ஹார்டாக இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் தான், கல்லளவுக்குலாம் ஹார்டாக இருக்க போகிறது இல்லையா. இது பட்டு எப்படி இவ்வளோ பெரிய ஒரு ஷட்டிலே வந்து காலியாக எடுக்கும் அப்படிங்கிற சந்தேகம் வந்து நிறைய பேருக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறமா இதை ரீக்ரியேட் பண்ணி பார்த்துருக்காங்க. நிஜமாலே இந்த மாதிரி ஒரு ஷட்டில் லான்ச் அப்போ இதே அளவுக்கான ஒரு ஃபோம் வந்து பட்டுச்சுன்னா இதே மாதிரியான ஒரு பாதிப்பு ஏற்படுமா அப்படிங்கிறத வந்து நிஜமாலே ஒரு ஸ்டிமுலேஷன்லாம் வச்சு அதை வந்து அனலைஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அந்த ரீக்ரியேஷன் பண்ணி பார்த்ததில் இந்த மாதிரி ஒரு ஃபோம் ஸ்ட்ரைக் நடந்துருந்துச்சு. அதாவது ஒரு மணி நேரத்துக்கு 600 கிலோமீட்டர் அப்படிங்கிற வேகத்தில் ஒரு ஃபோம் ரொம்ப சின்னதாகவே இருந்தாலும் வந்து அந்த ரிங்கு மேலே பட்டுச்சு அப்படின்னா அந்த இடத்துல அங்கே வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த பாதிப்புக்கு அப்புறமா அந்த ஆர்பிட்டர் திரும்ப பூமிக்கு வரும்போது அங்கே ஏற்கனவே வந்து ஹீட் அதிகமாக இருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அந்த ஹீட் அதிகமாக இருக்கிறதுனால இந்த பாதிப்பை இன்னும் அதிகமாக்கி அந்த சென்சார்ஸை பாதிச்சு அந்த பாதிப்புகளை இன்னும் அதிகமாக்கி அந்த ஆர்பிட்டரை கண்டிப்பாக காலி பண்ணிடும் அப்படிங்கிறத அதுக்கப்புறமா எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா இவங்களை நினைவு கூற விதமாக நிறைய விஷயங்கள் நாசா பண்ணுறாங்க. விண்கற்கள் ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சதெல்லாம் இருந்துச்சு இல்லையா, அந்த விண்கற்களுக்கு இந்த விண்வெளி வீரர்களுடைய பெயரை சூட்டுறாங்க. இதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக 2004 செவ்வாய் கிரகத்தில் மார்ஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் ரோவர் ஸ்பிரிட் அது வந்து தரையிறங்குது. அது தரையிறங்குற இடத்துக்கு கொலம்பியா மெமோரியல் ஸ்டேஷன் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அது தரையிறங்குற இடத்துக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன மலைத்தொடர் வந்து இருந்திருக்கு. அந்த மலைத்தொடருக்கு கொலம்பியா ஹில்ஸ் அப்படின்னு பேர் வச்சுட்டு அதில் ஒரு 7 மலை குன்றுகள் இருக்குது. அந்த ஒவ்வொரு மலை குன்றுகளுக்குமே இந்த விண்வெளி வீரர்களோட பேரை வைக்கிறாங்க. இந்த மாதிரி நாசாவும் சரி அமெரிக்க அரசாங்கமும் சரி நிறைய விஷயங்கள் இவங்களோட நினைவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஆனால் என்ன பண்ண முடியும், இவங்களுடைய சின்ன கவனக்குறைவு. அதாவது இப்படி ஒரு பிரச்சனை தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. ஒரு இடம் நடந்தால் பரவாயில்ல, 2 இடம் நடந்தால் பரவாயில்ல, நிறைய லான்ச்சஸில் நடந்துகிட்டே இருக்குது. அப்போ பின்னாடி ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சு அவங்க ஏதாவது பண்ணியிருக்கலாம். இல்லை அப்படின்னா 2வது நாளே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ கண்டுபிடிச்சதை சரி பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்பேஸ் ஷட்டில் அனுப்பி இதை சரி பண்ணுற தேவையான பொருட்கள்லாம் கொடுத்து அனுப்பியிருக்கலாம். இல்லைனா அந்த விண்வெளி வீரர்களே ஸ்பேஸ் வாக்கிங் பண்ண சொல்லி அவங்கள அப்பயே செக் பண்ண சொல்லியிருக்கலாம். இல்லைனா அதை வந்து சரி பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்களை பண்ணியிருந்தோம்னா இந்த பிரச்சனையை அவங்க தடுத்திருக்கலாம். ஆனால் அவங்களோட கவனக்குறைவு எப்பயுமே நடக்கிறதானே, இந்த தடவை என்ன பெரிய பிரச்சனையாக போகுது அப்படிங்கிற அவங்க நினச்சது தான் இன்னைக்கு கல்பனா சாவ்லா உட்பட அந்த 7 விண்வெளி வீரர்களும் நம்ம கூட இல்லாமல் போனதுக்கு காரணமாக அமைஞ்சிருச்சு. ஆனால் இறந்து போனாலுமே இன்னைக்கு வரைக்குமே கல்பனா சாவ்லா நிறைய பேருக்கு ஒரு முன்னுதாரணமாகவும் விண்வெளியில் ஒரு ஆர்வம் வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமாகவும் இருக்காங்க அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மையாக இருக்குது. இப்போ இந்த வீடியோட கடைசியாக அவங்க அப்பா ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு, அதோட இந்த வீடியோ முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, சின்ன வயசுலேருந்தே என் பொண்ணுக்கு வந்து இந்த நட்சத்திரங்கள் மேலே ரொம்ப அதிகமான ஆர்வம் இருந்துச்சு. அப்போ அவள் இறந்து போனதுமே அந்த நட்சத்திரங்களோடய அவள் ஐக்கியமாயிட்டா அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லி முடிச்சிருப்பாரு. யோசிச்சு பார்த்தா அதுதான் உண்மையும் கூட.